மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. மகராசிக்காரர்களுக்கு டபுள் மார்க். அருமையான யோக மாதம். மாதம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் ராசியை பார்க்கிறார். அதை விட மேலாக இன்னொன்று சொல்லிவிடுவேன். என்ன அதை விட மேலாக ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன் 3ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற இதை கடுமையாக அடைஞ்சிருக்கிறார். 3ஆம் இடத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுவால் நல்ல விதமான அறிமுகங்கள் போன்றவைகள் கிடைத்து நன்றாக இருப்பவர்களுக்கு இப்போது கூடுதல் நன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு. பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்தை இப்போ குருவும் சுக்கிரனும் வலுத்து பார்ப்பது என்பது கடந்த காலத்தில் என்னென்ன விஷயங்களில் தடைகள் இருந்ததோ, வேலை பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைக்காதவங்க, சிறு குழந்தைகள் மேலே கொஞ்சம் கவலைகள் வச்சுருக்கவங்க, குழந்தை இருக்குதுங்க பேச மாட்டேங்குதுங்க, சரியாக நடக்க மாட்டேங்குது, டாக்டர் என்னென்னமோ சொல்கிறாரு, ஏதாவது ஒன்று ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோன்ற மாதிரி ஒரு பயமாக இருக்குது. இவர்களுக்கெல்லாம் குழந்தைகளை பற்றிய நல்ல நிம்மதியான நற்தகவல்கள் வரக்கூடிய ஒரு நல்ல யோக மாதமாக இந்த மாதம் இருக்கும். சொந்த ஊர் திரும்ப வேண்டும், வெளிநாட்டில் இருக்கிறேன், இதில் இருக்கிறேன், இதில் துபாயில் இருக்கிறேன், கத்தாரில் இருக்கிறேன், சவுதியில் இருக்கிறேன், இந்த மாதிரியான இதில் திரும்பி வந்தணும்னு பார்க்குறேன். 10 வருஷம் ஆச்சு போய் என் குடும்பத்தோடு இருக்கவே முடியல, பிள்ளைங்க பெருசாகிக்கிட்டே இருக்க, பக்கத்தில் இருக்க முடியல, சம்பளம் வருமானம் எல்லாத்தையும் பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு முடிவெடுத்து என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் சொந்த ஊரில் மனைவி கணவன் குழந்தைகளோடு பிழைத்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு தைரியம் திரும்ப வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சொல்லலாம். உண்மையிலேயே மகராசிக்காரங்க ஒரு 5 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இந்த கஷ்டங்கள் எல்லாம் இப்போது அடுத்த மாதம் 7.5 சனி முழுமையாக விலகப் போகிறது. 7.5 சனி முழுமையாக விலகும் பொழுது உங்களுக்கு நல்லவைகளை செய்து கொடுத்து விட்டு போக வேண்டும் என்பது ஒரு விதிங்க. அந்த விதியின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு நல்லவர் அறிமுகமாவார், ஒரு தொழில் முனைவோர் அறிமுகமாவார், யாராவது காசு கொடுப்பாங்க, சொந்தக்காரங்க உதவி பண்ணுவாங்க. குறிப்பாக மனைவி சார்ந்த விஷயங்களில் மகராசிக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும். மச்சான் கூட சேர்ந்தேன், மாமா கூட சேர்ந்தேன், மாமாவுக்கு ஹெல்ப் பண்ணார், மச்சாங்க ஹெல்ப் பண்ணார், அல்லது மச்சானும் நானும் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணலான்னு இருக்கிறோம், அக்காவை கொடுத்தவன் தங்கச்சியை கொடுத்தவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான், அந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் பெண் எடுத்த இடத்திலிருந்து மகராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே அதனுடைய நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக சுப மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. இளைஞர்களுக்கு சொல்லவே வேண்டாம். கடந்த 3-4 வருஷமாக கல்யாணம் ஆகாதவங்க எல்லாத்துக்குமே கல்யாண அமைப்புகள் இப்போவே உருவாகுது. கல்யாணம்னு சொன்னால் கணவனோ மனைவியோ வேணும் இல்லையா, அதற்கான தயார் அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. பெண்களினால் இதுவரைக்குமே சோதனைகளை அனுபவித்தவர்களுக்கு அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நல் மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு. பெண்களுக்கு ஆண்களால் இருந்து வந்த டார்ச்சர்கள் விலகும். இது வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல நிம்மதியாக வேலை செய்ய முடியல, மேனேஜர் அப்படி சொல்கிறாரு, முதலாளி இப்படி சொல்கிறாரு, அங்கே இப்படி இருக்குது, நிர்பந்தத்தின் அடிப்படையில் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குடும்பத்தை காப்பாற்றணும், பேசிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு, பேசியே ஒரு டார்கெட் வச்சுட்டாங்க, இந்த இதை 10 பொருளை விற்றா தான் எனக்கு சம்பளம், இந்த மாதிரியான டார்கெட் அமைப்புகளில் கடந்த காலங்களில் அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் அந்த சூழ்நிலைகள் மாறக்கூடிய, பணம் வரக்கூடிய நல்ல மாதங்க. அத்தனை பேருக்குமே அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல பிப்ரவரி 2025 மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப பெரிய ரிலீஃப். நல்லதெல்லாம் நடக்கணும்னு சொல்ல வேண்டாம், கெட்டது நின்னா போகிறோம். அதுதான் இப்போ ஜென்மச்சனியில் உங்களுக்கு நடக்க போகுது. ஜென்மச்சனி அடுத்த மாதம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுக்கு விலகி கடைசி காலகட்டம் 2.5 வருஷம்னு சொல்லப்படக்கூடிய பாத சனி ஆரம்பிக்க போகுது. உண்மையிலே கடுமையான பலன்களை கடந்த 2.5 வருஷமாகவே கும்பராசிக்காரர்கள் அனுபவிச்சிங்கன்றதான் உண்மை. அவிட்டம் புரட்டாதி சதயம் இந்த 3 ராசிக்காரர்களும், அதாவது 2023 அவிட்ட நட்சத்திரம் போராட்டம், 2024 சதய நட்சத்திரம் கடுமையான போராட்டம், 2024 பிற்பகுதியிலிருந்தே இந்த இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது புரட்டாதி நட்சத்திரக்காரங்கள்லாம் அல்லோலகல்லோலப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்பது தான் உண்மை. இந்த அமைப்புகள் எல்லாமே ஜென்மச்சனி விலகப் போகின்ற காரணத்தினால பணம் வரக்கூடிய தன்மைகள் இனிமேல் அப்படியே படிப்படியாக வரும். தண்டசோறுன்னு சொன்னவங்க, கிண்டல் பண்ணவங்க, உங்களுடைய ஒரு அமைப்பை ஈகோவை தட்டி எழுப்பியவர்கள், எல்லா நிலைகளிலையும் மட்டம் தட்டப்பட்ட கும்பராசிக்காரர்கள் அனைவருமே மிகப்பெரிய நல்ல மேன்மைகளை அடையக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலிருந்தே அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியாக வந்து விடுகிறது. எதை பற்றியும் சர்வ நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நல்லாவே இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல ஆரம்ப மாதமாக இந்த மாதம் இருக்கும். 2ல் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். பணம் வரும் வழிகள் அடைக்கப்பட்டிருந்ததெல்லாம் இப்போது திறந்துவிட போகிறது என்பது தாங்க உண்மை. இது வரைக்குமே பணம் வர்றதுக்கு அங்கே லாக் ஆகிடுச்சு, இங்கே லாக் ஆகிடுச்சு, வியாபாரம் பண்ணுறேன் சரியா இல்லை, உதவியாளர்கள் வரப்போகிறாங்க, வேலைக்காரர்கள் வரப்போகிறாங்க, சம்பாரித்து கொடுக்கக்கூடிய வேலைக்காரர்கள், வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே இப்போது இனிமேல் வரப்போகிறது மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று. அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வேலை சரியில்லை, சம்பளம் கிடைக்கல, வேலையே இல்லை,
அல்லது வெறுமனே சும்மா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஏற்ற வேலை இல்லை, பியூன் வேலை கூட கிடைக்க மாட்டேங்குது, வீட்டில் ஒரே சோம்பல், மனக்கலக்கம், பைக் ஓட்ட முடியல, கார் ஓட்ட முடியல, அப்படியே சிந்தனையாக இருக்கிறது, ஏதோ ஒரு பயம் மனசை ஆக்கிரமிச்சிருக்கு, இப்படி இருக்குது அப்படி இருக்குது என்பது மாதிரியான அத்தனை சூழ்நிலைகளிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த எல்லாருக்குமே படிப்படியாக முன்னேற்றம் ஜென்மச்சனி விளக்கத்தின் அமைப்பில் நிச்சயமாக உண்டுங்க. ஆண் பெண் இருபாலாருக்கும். பெண்களுக்கு சொல்லவே தேவையில்லை. கணவரும் நல்லா இல்லை, குழந்தைகளும் நல்லா இல்லை, சொல்கிறத கேட்க மாட்டேங்குது பிள்ளைங்க, இந்த மனுஷன் இவ்வளோ பெரிய கடன் தொகையை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இந்த மனுஷனுக்கு வேலை இல்லை, தொழிலை சரியாக கவனிக்க மாட்டேன்றாரு, இவர் இப்படி பண்ணுறார், அவர் இப்படி பண்ணுறார் என்பது மாதிரியான கும்பராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே கடுமையான மன அழுத்தம் போன்றவைகள் தான் உண்மை. ஆகவே அது எல்லாமே அப்படியே படிப்படியாக தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு வேதனைகளும் சோதனைகளும் எஜ்ஜுக்கு வந்துவிட்ட 99% முடிவடையக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது. ஆகவே அடுத்த மாதம் நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியிலிருந்து உங்களுக்கு ஜென்மச்சனி விலக போகிறதுனால எந்தெந்த இடத்துல அடிபட்டீங்களோ, எந்தெந்த இடத்துல பாதிக்கப்பட்டீங்களோ, அந்த பாதிப்புகள் எல்லாவற்றிலுமிருந்து விலகக்கூடிய தன்மைகள் இப்போது அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு வந்துடும். இந்த மாதத்துலேருந்தே படிப்படியாக நன்றாக இருப்பீங்க. எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் நல்லவைகள் நடக்கக்கூடிய சுபமான யோக மாதமாக அமைந்திருக்கிறது 2025 பிப்ரவரி மாதம். அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல. நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு இப்போ ராசியில் சுக்கிரன் உச்சமாகி 1-3 கூடியவர்கள் பரிவர்த்தனை, ராசிநாதனே பரிவர்த்தனையின் மூலமாக ராசிக்கு வரக்கூடிய அமைப்புகள் வருது. அந்தஸ்து கௌரவம் நல்லா இருக்க போகுது. எண்ணங்கள் செழுமையாக இருக்க போகின்றன. இதுவரைக்கும் நெகட்டிவ் தாட்ஸில் இருந்து வந்த அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் நேர்வழியான சிந்தனைகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. என்னால் அதை சாதிக்க முடியாது, என்னால் இதை சாதிக்க முடியாது, அது வராது, இது வராது, அது கிடைக்காது, இது கிடைக்காது என்கின்ற எண்ணத்தில் இருந்து வந்த அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் அருமையான நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக மாதமாக பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குங்க. பிப்ரவரி மாதம் 28 நாளுமே முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு வந்துடும். கலைத்திறமை கொண்டோருக்கு அதற்கான வாய்ப்பு. யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு இந்த மாதிரியான இடங்களில் சாதிக்க வேண்டும், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு நான் சம்பாதிக்கணும், இந்த மாதிரியான எண்ணங்களில் அதற்கான முயற்சிகள் இருப்பவர்களுக்கு அதற்கான நல்ல வழிமுறைகளை காட்டக்கூடிய நண்பர்கள் உருவாகக்கூடிய ஒரு அருமையான யோக மாதமாக இந்த மாதம் அமையும். பெண்களால் அபவாதம் என்கின்ற வீண்பழி அமைப்புகளில் ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் எல்லாருக்குமே அந்த பெண்வழி அமைப்புகளிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. பிரேக்கப்பான காதல்லாம் மறுபடியும் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கணவன் மனைவி பிரிஞ்சிடலாமான்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு குழந்தைகளால் நம்ம சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணுன்ற அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். தாய் மாமன் வகையில் ஏதாவது சிக்கல்கள் இருந்தவர்கள், மாமன் வழி அமைப்புகளில் யாரையும் எதுவும் சொல்ல முடியல, இப்படியா இருக்குது அப்படியா இருக்குது என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த தாய் மாமன் மற்றும் மாமன் வழி வகைரால் கடந்த காலங்களில் இருந்து வந்த சோதனைகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. வியாபார பெருமக்களுக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும். தொழில் முனைவோருக்கு தொழில் அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கிறது. மீனராசிக்காரர்களுக்கு பெரிய சோகங்கள் இந்த மாதம் எதுவும் இல்லை. சரி, எல்லாம் நிற்கட்டும். அடிக்கடி நான் ராசிபலன் பகுதியில் மீனராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து ஜென்மச்சனி ஆரம்பிக்க போதுன்னு அடிக்கடி சொல்கிறேன். குறிப்பாக அந்த ஜென்மச்சனி அமைப்புகளை ஒவ்வொரு மாதமும் போர் அடிக்கின்ற விதமாக இதையே தான் பேசுகிறேன், அவங்க மனசில் பதியணுன்றதுக்காக. 50 வயதிற்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த ஜென்மச்சனி அருமையான நல்ல யோக பலன்களை செய்யும். சொத்து சேர்க்கை போன்ற அமைப்புகளை தாராளமாக கொடுக்கும். வீடு, வாகனம், வாசல், மனைவி நல்லா இருக்கிறது, கணவன் நல்லா இருக்கிறது, குழந்தைகளுக்கு மங்களகாரியம் பண்ணி வைக்கிறது இப்படின்ட்டு 50 வயசு மேற்பட்டவங்களுக்கு நல்லா இருக்கும். 50 வயதிற்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக 40-30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜென்மச்சனி பணம் என்றால் என்ன, உறவுகள் என்ன, நட்புகள் என்ன, வேலையை எப்படி விட்டுட்டு ரோட்டில் திரியறது, தொழிலை எப்படி ஆரம்பிச்சுட்டு நம்ம தொழில் நடத்த முடியாமல் பண்ணுறது, வியாபாரத்தை எப்படி ஆரம்பிச்சுட்டு அடுத்தவன்ட்ட விட்டுட்டு நம்ம எங்கேயாவது, அதான் அந்த உடையவன் இல்லா இருக்கை பால்னு ஒரு பழமொழி உண்டு. வியாபாரம் ஆரம்பிக்கிறது பத்தாது, அங்கேயே இருந்து செய்யணும்னு அதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி வியாபாரத்தை ஒன்று ஆரம்பிச்சுட்டு யாரோ ஒருத்தர் செய்வார்னு சொல்லிட்டு நம்ம ரோட்டில் சுற்றிக்கிட்டு கடைசியில் கடன் நமக்கு வருது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருங்க. ஆக இந்த மாதம் எப்படி இருக்கோ அடுத்த மாதத்துலேருந்து ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகுது. இந்த மாதமே யாராவது ஒருத்தர் கூட சேர்ந்து தொழில் பண்ணலாம். இங்கே வாப்பா 10 ரூபா கொடு, 1000 ரூபாய்க்கு தரேன், இந்த மாதிரியான தூண்டில் போடப்படுகின்ற விஷயங்கள், புதிதாக தெரியாத தொழிலை நம்பி செய்துவிட்டு கொஞ்சம் சிக்கல் வருது. இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வருஷம் கொஞ்சம் ஆரம்பிக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆக பொறுமை, நிதானம் போன்றவைகள் தேவைப்படுகின்ற, எதிலும் யாரையும் நம்ப தேவையில்லாத மாதமாக அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025 பிப்ரவரி மாதம். மொத்த குடும்பம் மாப்பிள்ள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.